விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. அதிமுக எம்எல்ஏ எம்.ஆர். விஜயபாஸ்கர் பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதிமுக எம்எல்ஏ எம்.ஆர். விஜயபாஸ்கர் பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தி ஒன்றை பார்க்கிறோம். அதிமுக எம்எல்ஏ எம்.ஆர். விஜயபாஸ்கர் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே 5 அதிமுக எம்எல்ஏக்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். இந்நிலையில் மற்றொரு அதிமுக எம்எல்ஏ எம்.ஆர். விஜயபாஸ்கரும் தனது பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சில நாட்களுக்கு முன்புதான் சி. விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்திருந்தார். இந்நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்துக்கு கரூர் தொகுதி எம்எல்ஏ எம்.ஆர். விஜயபாஸ்கர் வருகை தந்திருக்கிறார். அவரது பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தானத்திடம் கேட்டு பெறலாம். சந்தானம், என்ன நடக்கிறது? எம்.ஆர். விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்ய போகிறாரா? கூடுதல் விவரம் என்ன? விக்னேஷ், அதிமுகவிலிருந்து ஏற்கனவே 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்திருக்கக்கூடிய நிலையில 6வது சட்டமன்ற உறுப்பினராக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தற்போது ராஜினாமா செய்வதற்காக சென்னை தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய சபாநாயகர் அறையில சபாநாயகரை சந்தித்து பேசி வருகிறார். ஏற்கனவே அதிமுகவில் தேர்தல் ஏற்பட்ட கருத்து மோதல் காரணமாக 2 அணிகளாக பிரிந்திருந்தனர். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கான இறுதி நாளில் மன்னிப்பு கடிதம் கோரி அந்த நடவடிக்கைகள் சபாநாயகர் கைவிடப்பட்ட நிலையில் தற்போது எம்.ஆர். விஜயபாஸ்கர் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய இருக்கிறார். இதற்காக தற்போது அவர் சபாநாயகரை அவருடைய அறையில சந்தித்து பேசுகிறார். சற்று நேரத்தில் அவருடைய ராஜினாமா கடிதத்தை அதிகாரப்பூர்வமாக கைப்பட எழுதி சபாநாயகரிடம் ஒப்படைக்க இருக்கிறார். ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கான அனைத்து ஏற்பாடு பணிகளையும் மேற்கொண்டுள்ளார். இன்று காலையில அவர் முதலமைச்சர் தலைமையில் இணைவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்ட நிலையில மாவட்ட ஆட்சியர்கள் ஆலோசனை கூட்டம் இருப்பதன் காரணமாக இன்றும் நாளையும் அந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்காக ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில 2ஆம் தேதி அல்லது 5ஆம் தேதி என 2 நாட்கள் ஏதோ ஒரு நாள்ல OMRல இருக்கக்கூடிய தனியார் விடுதியில 10,000 நபர்கள் இணையும் விழா என்பது நடத்த சி. விஜயபாஸ்கர் திட்டமிட்டிருக்கிறாரு. இந்த நிகழ்ச்சியில எம்.ஆர். விஜயபாஸ்கரும் முதலமைச்சர் முன்னிலையில தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கான ஏற்பாட்டு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மட்டுமில்லாம அடுத்த நாட்கள்ல மேலும் ஒரு சில எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்படக்கூடிய தற்பொழுது தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதற்காக தலைமைச் செயலகத்திற்கு முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் வந்திருக்கிறார். 2016-2021 காலகட்டத்தில் அவர் அமைச்சராக பணியாற்றினார். போக்குவரத்துறை அமைச்சராக கடந்த சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த நிலையில் கரூர் தொகுதியில் மீண்டும் இந்த முறை வெற்றி பெற்றிருந்தார். அதிமுக முக்கிய முகமாக கரூர் மாவட்ட முகமாக பார்க்கப்பட்ட எம்.ஆர். விஜயபாஸ்கர் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதற்காக தற்போது தலைமைச் செயலகத்திற்கு வந்திருக்கிறார். விக்னேஷ், சந்தானம், ஏற்கனவே அவர் எடப்பாடி மீதான அதிருப்தியில் இருந்தது நமக்கு தெரியும். இடையில அவருக்கு மீண்டும் பொறுப்புகள் வழங்கப்பட்டிருந்தது. இதற்கிடையில என்ன நடந்தது? மீண்டும் இந்த ராஜினாமா காட்சிகள் அரங்கேற காரணம் என்ன? நிச்சயமா பொறுப்புகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்காம இந்த மாவட்ட அவை பொறுப்பு தான் பொறுப்பு கொடுத்திருந்தாங்க. அந்த பதவிகள் பெயர் அளவில் பொறுப்பு இருந்தாலும் கூட அந்த பதவிகளுக்கு எந்த ஒரு அதிகாரம் இல்லை அப்படின்றதுல அவங்க உறுதியா இருந்தாங்க. தொடர்ந்து தங்களுக்கு கட்சியில மீண்டும் வந்திருந்தாலும் கூட அந்த அதிருப்தி என்பது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அதிருப்தி என்பது தொடங்கி இருந்தது. தற்போது சபாநாயகர் அவருடைய கடிதத்தை பெற்றுக்கொண்டு உடனடியாக தலைமைச் செயலகத்திலிருந்து புறப்படக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். தலைமைச் செயலகத்தில் சபாநாயகனுடைய அறை என்பது தயாராகி கொண்டிருக்கிறது. எனவே அவருடைய அறையில் இல்லாம அங்க இருக்கக்கூடிய ஒரு கூட்டரங்கில் சபாநாயகர் தலைமைச் செயலகத்திற்கு வந்து காத்திருந்தார். இந்த நிலையில எம்.ஆர். விஜயபாஸ்கரனுடன சந்திப்பு முடிந்த உடனே தற்போது சபாநாயகர் தலைமைச் செயலகத்திலிருந்து புறப்பட்டக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்க்கிறோம். அதிமுகவில் மீண்டும் பொறுப்புகள் வழங்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த பொறுப்புகள் என்பது பெயரளவில் மட்டும்தான் பொறுப்பாக இருக்கும். கட்சியில அதிகாரப்பூர்வ பொறுப்பு அதிகாரமிக்க பொறுப்பாக இல்லை என்று பொறுப்பு வழங்கப்பட்ட நபர்கள் தொடர்ந்து அதிருப்தியில் இருக்கக்கூடிய நிலையில தற்போது எம்.ஆர். விஜயபாஸ்கர் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைய இருக்கிறார்.
விக்னேஷ். சந்தானம், அதிமுகவில் அந்த மோதல் அப்படிங்கிறது, புகைச்சல் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கறத இதன் மூலமா புரிஞ்சுக்க முடியுது. மற்ற நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க, அவங்களோட கருத்து என்ன? நிச்சயமா குறிப்பா பார்த்தோம்னா அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி, சி.வி. சண்முகம் தரப்பின 2 பிளவுகள் ஏற்பட்டிருந்தது. குறிப்பாக பார்த்தோம்னா தமிழக வெற்றி கழகத்துல 2 பங்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியே வந்திருந்தா அவர்கள் அமைச்சர்களுக்கான வாய்ப்பு இருந்தது. ஆனால் 2 பங்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் வராதன் காரணமாக அவர்களுக்கு அமைச்சரவையில பதவி வழங்கப்பட முடியாத ஒரு சூழல் இருந்தது. இவர்களுக்கும் 15 நாட்கள், அதாவது சட்டமன்றத்துக்குள்ள நம்பிக்கை தீர்மானத்தில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர்களுடைய உத்தரவை மீறி வாக்களித்ததன் காரணமாக 15 நாட்களுக்குள்ள மன்னிப்பு கடிதம் வழங்கப்படாத பட்சத்தில் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியை இழக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது அதிருப்தியாளர்களுக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக அவர்கள் மீண்டும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் மன்னிப்பு கடிதம் எழுதி அதற்கு பேரவைத் தலைவருக்கு அனுப்பி அந்த கடிதம் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. இருப்பினும் கூட அந்த இணைப்பின் போது மீண்டும் அவர்களிடமிருந்து பறிக்கப்பட்ட முக்கிய பதவிகள் அனைத்துமே வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக நம்ம பார்க்கிறோம், எஸ்பி வேலுமணி தலைமை நிலைய பொறுப்பு என்பது அவரிடம்தான் இருந்தது. அதிமுகவினுடைய தலைமைச் செயலகத்தில் எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகள் சார்ந்த தலைமை கழகத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகளில் முக்கிய முடிவு எடுக்கக்கூடிய நபர்கள் பொறுப்பு என்பது எஸ்பி வேலுமணியுடன் இருந்தது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய மறைவின் போது அந்த பொறுப்பு எடப்பாடி பழனிசாமியிடம் இருந்தது. பின்னர் அந்த பொறுப்பு என்பது எடப்பாடி பழனிசாமியிடமிருந்து எஸ்பி வேலுமணிக்கு வழங்கப்பட்டிருந்தது. தற்போது அவர் தற்போது எம்ஆர் விஜயபாஸ்கரும் சட்டமன்றத்திலிருந்து புறப்பட்டக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். சட்டமன்றத்தில் அவருடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்து விட்டு புறப்பட்டிருக்கிறார். குறிப்பாக நம்ம பார்க்குற எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் மீண்டும் பொறுப்புகள் வழங்கப்படும் என்று தெரிவித்தாலும் கூட 15 நாட்களுக்கு மேலே அவர்களுக்கு தற்போது வரை அதிகாரமிக்க பொறுப்புகள் வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் தான் கடந்த வாரம் சட்டப்பேரவையினுடைய இறுதி நாளில் எஸ்பி வேலுமணி சந்தித்து எடப்பாடி பழனிசாமியிடம் மீண்டும் பொறுப்புகள் வழங்கப்படும் வேண்டும் என்று தெரிவித்த பின்னர் தான் இந்த பொறுப்புக்கான அறிவிப்பு வந்தது. அந்த அறிவிப்புகளும் கூட பேரளவிலான பொறுப்புகள் என்பதால தொடர்ந்து அவர்கள் அதிருப்தியில் இருக்கிறாங்க. இந்த நிலையில் தான் சி. விஜயபாஸ்கர் தான் கட்சியில் இணையும் போது அதிகாரமிக்க, அதாவது அதிமுகவில் பலம் வாய்ந்த தலைவர்களை தன்னோடு சேர்த்து அந்த இணைப்புகளால் இணைக்க வேண்டும் என்று விரும்பி வருகிறார். எனவே அவர் தற்போது சட்டமன்ற உறுப்பினரிடம் அவர் பேசி வருகிறார். அதன் அடிப்படையில் தற்போது எம்ஆர் விஜயபாஸ்கரும் அவருடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய வந்திருக்கிறார். விக்னேஷ். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.